ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். தம்பி, இந்த வசனம் எடுத்து எத்தனை வருடங்களாய் இந்த சபையில் பிரசங்கம் பண்ணுகிறார்கள் என்று உனக்கு நன்றாக தெரியும். என்றாலும் ஒரு விமோசனமும் புது பலனும் இல்லாமல் இருப்பது ஏன் தெரியுமா? எனக்கு தெரிந்த மட்டில் சாது சி செல்வராஜ் ஐயா இருந்தபோது நடந்த சம்பவம் இது. அது என்னவென்றால், இந்த ஊழிய சங்கங்கள் யாவரும் ஜெப வீட்டிற்கு வந்து போகிறவர்களை பற்றி செல்வராஜ் ஐயாவிடம் தங்கள் குற்றத்தை மறைத்து எழுதி கொடுப்பார்கள். சில காரியங்களை இவர்கள் எழுதினால் செல்வராஜ் ஐயா கண்டுபிடித்து விடுவார் என்று சொல்லி மற்றவர்களிடம் சொல்லி அவர்களை வைத்தும் எழுத வைப்பார்கள். இப்படி என்னிடம் சொல்லி என்னை வைத்தும் எழுதினது உண்டு. இதனால் சம்பவித்தது என்ன தெரியுமா? செல்வராஜ் ஐயா சில ஊழியர்களை வீட்டிற்கு விட்டதுண்டு. சிலர் தானாக ஜெப வீட்டை விட்டு ஓடினதும் உண்டு. இதற்கெல்லாம் காரணம் சாது சி செல்வராஜ் ஐயாவிடம் உண்மையாக இருக்காதது ஆகும். இதனால் அவர் கடைசியில் இந்த ஊழியக்காரி பெண்ணுகளை நான் நம்பவே மாட்டேன் என்றும் சொன்னதுண்டு. இந்த விஷயம் 55 வருட சீனியர் பாஸ்டர் தொடங்கி பழையவர்கள் அநேகருக்கு தெரியும். இப்படி இவர்களின் துரோக செய்கையினால் பேச்சினால் எத்தனை பேரை வீட்டிற்கு விட வைத்தார்கள், எத்தனை பேரை அவர்களாகவே ஓட காரணமாக இருந்தார்கள் என்பதற்கு இன்று ஜோயல் ஐயாவிடம் கணக்கு வைக்கணும். இதற்கெல்லாம் இந்த பழைய வலி சர்ப்பங்கள் கணக்கு வைத்தால்தான் புது பலன் அடைய முடியும் தம்பி. அவர்களை கூப்பிட்டு மீண்டும் இந்த ஆதி பெந்தேகோஸ்தே சத்திய சபை என்கிற மந்தையில் சேர்க்கணும். செல்வராஜ் ஐயா சொன்னது போல அழுது அலறி புலம்பி ஓலமிடணும். எத்தனை வருடங்கள் அழணும் தெரியுமா என்று கேட்டது போல அழணும். இத்தனை வருட சீனியர் என்று பெருமை அடித்துக் கொண்டு வந்து நின்று எலும்பு 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 என்று சொன்ன உடனேயே ஒரு எழுப்புதலும் வராது தம்பி. முதலில் தான் விரட்டினதை குறித்து மனஸ்தாபப்படணும். அது முடியாது என்றால் தன்னால் முடியாது என்று ஊழியத்தை விட்டு ஒதுங்கி விடணும். இது தானும் எழும்பாமல் மற்றவர்களை எழும்ப விடாமல் தடுத்தால் எத்தனை எழுப்புதல் காத்திருப்பு வைத்தாலும் ஒரு புண்ணியமும் இல்லை தம்பி. சபையில் எழுப்புதலுக்கென்று காத்திருக்கும் இந்த சமயத்தில் இப்படி சடதியான பிரச்சனைகள் வர காரணம் என்னவென்று ஜோயலையா அறிந்தால் அதற்கென்று தேவனிடம் மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணுவார்கள். அதற்குத்தான் இப்படி ஒரு ஆத்மீக தகப்பனை தேவன் தந்திருப்பது ஆகும். டம்மியாக வைத்திருப்பதற்கு அல்ல. சபை அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போக இது தேவையாகும். அதை விட்டு இல்லை நாங்க இத்தனை வருட சீனியர் என்று காட்டி பெருமை அடித்தால் ஒரு எழுப்புதலும் உண்டாகாது தம்பி. கவனமாக நடக்க சொல்லு. கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.